உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தற்போது தமிழ் சினிமாவில ஹிட்டான பழைய படங்களை எடுத்து ரிலீஸ் செய்யும் பழக்கம் அதிகரிச்சுட்டு தான் வருது. சென்னையில் உள்ள வெற்றி, ஜிகே சினிமாஸ் உள்ளிட்ட சில தியேட்டர்கள்ல அவர் திரையிடப்பட்டும் வருது. தளபதி நடிப்புல வேற லெவல்ல வெளிவந்த படம் தான் கில்லி. இந்த படத்துல பிரகாஷ் ராஜோட நடிப்பு பாராட்டும் அளவிற்கு இருக்கும். தளபதி விஜய்க்கு ஜோடியா த்ரிஷா நடிச்சிருந்தாங்க. படத்தின் எல்லா காட்சிகளுமே சரி பக்கா மாசாக கொடுத்திருப்பாங்க படக்குழு. தளபதி இப்படத்துல கபடி வீரராக நடிச்சிருந்தாரு. படத்துல அவருக்கான கெத்து ஸ்டைல் சும்மா ரசிகர்களை ரசிக்க வைத்தது என்றுதான் சொல்லணும். தளபதியின் திரைப்பயணத்தில் இந்த படமும் முக்கியமான படம் என்றுதான் சொல்லணும். இப்படத்திற்கான வரவேற்பு தமிழ் திரையுலகத்துல தளபதி மாசினை நிரூபித்த படமாக அமைந்தது. இதன் பின் தளபதியின் கூட்டணிக்காக இயக்குநர்கள் குவிய தொடங்கிய நேரம் தான் சொல்லணும். இப்படத்துல வரும் காதல் காட்சி, இடம், த்ரிஷா குடும்ப சென்டிமெண்ட் காட்சி எல்லாம் செம்மையாக இருக்கும். தளபதியோட என்ட்ரி காட்சி ரசிகர்களை ஆட வைத்திருந்தது. ஒட்டுமொத்தமா படம் தாறுமாறாக இருந்தது. தளபதி ரசிகர்களுக்கு விருந்து அளித்ததுதான் சொல்லணும். இந்நிலையில பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் சிலர் கில்லி படத்தை திரும்பவும் திரையிட வேண்டும் என கேட்டு வந்திருக்காங்க. ஆனா அது டிஜிட்டலைஸ் மாற்றப்படவில்லை, அதனால போட முடியாது என வெற்றி தியேட்டர் உரிமையாளர் கூறியிருந்தாரு. ஆனா விரைவில் அது டிஜிட்டலில் மாற்றப்பட்டு அமேசான் பிரைமில் வெளியிடப்பட உள்ளது என கூறப்பட்டிருக்காங்க. அது மட்டும் நடந்தா ரோகிணி தியேட்டரில் 6 ஸ்கிரீனிலும் கில்லி படம் தான் திரையிடப்படும் என ரோகிணி தியேட்டர் உரிமையாளர் ட்விட்டர்ல பேசியிருக்காரு. இவங்க போட்ட பதிவை பார்க்கலாம். ராகேஷ் கௌதமன், வெற்றி தியேட்டர்ஸ். தளபதி ஃபேன்ஸ், கில்லி cannot be screened with RGB laser in Vetri cause its film real and not digitally mastered yet. But the good news is the producer has futures plan of digital conversion with an official re-released soon. Gushi throwback hits in Vetri. அதேபோல் ரோகிணி திரையரங்க உரிமையாளர் பதிவிட்ட பதிவை பார்க்கலாம். ரேவந்த் சரண், my all time favorite, super excited for the content to get digitalized. Earlier personally requested actor Vijay Anna to get it digitalized. Will screen in 6 screen on the day digitalized. கில்லி தளபதி விஜய் என பதிவிட்டிருக்காரு. குரு தலைவா என்பவர், தளபதி's career blockbuster கில்லி is now digitally released online through Amazon Prime Video. Producer planning to re-releasing the digital format வெரி சூன் பதிவிட்டிருக்காரு. இந்த தகவலை பார்த்த தளபதி ரசிகர்கள் கொண்டாட்டத்துல இருக்காங்க. எப்போது இந்த படத்தை திரும்பவும் திரையரங்குல பார்க்கலாம் என கனவுடன் காத்திருக்காங்க தளபதி ரசிகர்கள். தளபதி 63 பட இயக்குனர் அட்லி அசரை வைத்து கலைஞரின் வீடியோ. தெரியும் மெர்சல் படங்கள் அடுத்து தற்போது தளபதி விஜய் 63 படத்துல இணைஞ்சிருக்காங்க. 3வது முறையா இருவரும் இணைவதை ரசிகர்கள் கொண்டாடிட்டு வராங்க. ஏற்கனவே அந்த 2 படங்களுமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. தெரியும் மெர்சல் என 2 படங்களிலும் விஜய் அட்லி மிகவும் அழகாகவும் காட்டியிருந்தாரு. அதிலும் மெர்சல் படத்துல தமிழனாக மேஜிக் கலைஞராக சூப்பராக காட்டியிருந்தாரு. நீங்களும் ரசித்திருப்பீங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா தற்போது விஜய் 63 படத்தில் ஸ்போர்ட்ஸ் கோச்சாக விஜய் காட்ட இருக்காங்க. அதனுக்கான ரசிகர்களும் ஆவலோடு காத்துட்டு இருக்காங்க. இந்த வேலையில ஷியாம் என்ற ஓவிய கலைஞர் அட்லியை ஓவியமா வரைந்து அசத்தியும் இருக்காரு. அட்லி அந்த கலைஞருக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காரு. அட்லி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அதை பார்க்கலாம். ஷியாம் கபி truly moved by this work of art, love the innovative method, but more than that moved by the immense effort put into it. Thank you Nanba, it's the love and faith you all have for me that keeps me going. Every one of you matter. Thank you என பதிவிட்டிருக்காரு. மேலும் தளபதி 63 படத்துல தளபதி விஜய்க்கு ஜோடியா நயன்தாரா நடிக்கிறாங்க. யோகி பாபு, கதிர், ஆனந்த்ராஜ், டேனியல் பாலாஜி என முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வராங்க. இப்படத்தோட படப்பிடிப்பு முடிந்து வரும் நிலையில இருக்கு. இப்படத்தோட அப்டேட் வர ரசிகர்களும் ஆவலா காத்துட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் தளபதியின் ஃபேவரட் டிசைனர் தான் தயாரிச்சுட்டு வராராம். எப்படியும் தளபதி ரசிகர்கள் ரசிக்கும்படிதான் இருக்கும் என காத்துட்டு இருக்காங்க. இனி ஒரு நாட்கள்ல தளபதி 63 படத்தோட அறிவிப்பு பற்றி தான் வர இருக்கும். ரசிகர்களும் காத்துட்டு இருக்காங்க. எப்போது வேண்டுமானாலும் அறிவிப்பு வெளிவரலாம். கில்லி படத்தை மீண்டும் தியேட்டர்ல பார்க்கணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ, அது மட்டும் இல்லாம தளபதி 63 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கிற்காக யாரெல்லாம் வெயிட் பண்றீங்களோ அதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தியை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.